சரி, இப்போ ஜம்மு காஷ்மீரை விட்றதார். ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த ஆர்டிகிள் 370 ரத்து பண்ணதுக்காக மக்கள் அளித்த அந்த தீர்ப்பு தான் டீங்க. ஹரியானா மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் வென் பிஜேபி வந்து அங்கே அடைஞ்சிருக்கு. ஒரு 3வது முறையாக தொடர்ச்சியாக ஹரியானா வரலாற்றில் இதுவரை எந்த கட்சியும் இந்த ஆட்சியில் இருந்தது இல்லைங்க. அப்படிங்கும்போது இந்த வெற்றி வந்து அது எப்படி சாத்தியம் சார்? ஆட்சி சொல்லுங்கள் சார். எப்படி சாத்தியம்? நீங்கள் எப்படி மக்களுடைய ஆதரவு ஆதரவாதி இருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி பாஜகவுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. இதுதான் சிம்பிள் ஆன்சர். முதல்ல சரி. மக்கள் பாஜக ஆட்சியை 10 ஆண்டுகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் இருந்து தான் நிறைய போராட்டங்கள். ஆமாம், விவசாயிகள் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள பகுதியாக மாறிடுது. விவசாயிகள் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம்னு தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட்ட களம் கண்ட மாநிலம் ஹரியானா. எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி விட்டு மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதே மாதிரி தான் கடந்த 5 மாநில தேர்தல் நடக்கும்போது சத்தீஸ்கர்ல நோ பிஜேபி, மத்திய பிரதேசத்தில் கண்டிப்பா தோல்வி உறுதி, ராஜஸ்தான்ல டஃப் அண்ட் டஃப் ஃபைட், 50% ஃபைட் இருக்கு அப்படிலாம் ஊடகங்கள் சொன்னாங்க. ஆனா என்னாச்சு? சத்தீஸ்கர் மிகப்பெரிய வெற்றி, எம்பி அதை பெரிய வெற்றி, ராஜஸ்தான் 3வது வெற்றிங்கிற அளவுக்கு அங்க சூழ்நிலை மாறிச்சு. அப்ப இன்னைக்கும் ஹரியானால கருத்து கணிப்புல காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் காட்சிகள் மாறி இன்றைக்கு மீண்டும் 3வது முறை ஒரு ஹாட்ரிக் வெற்றியை இன்றைக்கு பாஜக பெற்றிருக்கிறது. பெரிய இந்த விளையாட்டு வீராங்கனைகள் அவங்கெல்லாம் புதுசா கட்சியில சேர்க்கப்பட்டு வேகமா சேர்க்கப்பட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா அப்படி இப்படிலாம் சொல்ல கடைசியில் ஒரு 45 ஓட்டுல தப்பி தடுமாறி ஜெயிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. மக்கள் விழிப்பா இருக்காங்க. எதுக்காக யார் எந்த கட்சிக்கு வர்றாங்க, எதுக்காக போட்டிடுறாங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹரியானா மக்கள் ஒரு நல்ல சிறந்த ஆட்சிக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு, மாநிலத்தில் இருந்த பாஜக ஆட்சிக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற நற்சான்றிதழ் தான் இந்த வெற்றி. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கே வந்து 50 இடங்கள்ல இப்போதைக்கு முன்னிலை வகிக்கிறது. இந்த இடங்கள்ல இப்போ ஹரியானா மாநில தேர்தலையும் அங்கே ஒருத்தர் நீங்கள் வந்து பரௌலில் விட்டீங்களா சார்? இந்த குர்மித் ராம் ரஹீம் அப்படிங்கிற ஒரு சாமியார் வந்து ஒரு விட்டீங்க, வெளியில் விட்டீங்க கொஞ்ச நாள் பிரச்சாரத்துக்கு. அங்கன்னா ரசீதை விட்டுறீங்க பரௌலில். இது மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த பரௌலில் நிறைய பேர் பிஜேபி எப்படி சார் அது விடுறீங்க? அதான் ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. உங்க மேல இப்போ இல்லை, உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நான் போடலாம். போடலாமா? பாஜக வழக்கு போடுறது பாஜக இல்லைங்க. பாஜக கட்சி ஆபீஸ்ல கோர்ட் இருக்கா? அப்ப நீதிபதிகளை நீங்க அவமானப்படுத்துறீங்களா? இல்ல சட்டத்தை அவமானப்படுத்துறீங்களா? இல்ல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதியை நீங்க திட்டுறீங்களா? இல்ல உச்ச நீதிமன்றத்தை திட்டுறீங்களா? வழக்கு நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல கரெக்டா விட்டுறாங்க. கரெக்டா நீங்க தேர்தல் நேரம் மத்த நேரம் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் நேரத்துல வெளியில விட்டீங்க? சரி, அதனால இது விட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவால் விட்டோம். ஓகே, சரி சார். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இப்போ வரப்போகிறத நீங்க தேர்தல் ஏங்க பரோல்ல விடுறது, ஜாமீன்ல விடுறது, விடுதலை ஆகுறதெல்லாம் சட்ட நடவடிக்கை. ஓகே, அரசியலமைப்பு சட்டப்படி நீதிமன்றம் தான் அந்த வேலைகளை செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதுல வேண்டியவங்களை விட்டா பேசாம இருக்கிறது, வேண்டாதவங்களை விட்டா அரசு மேல குற்றம் சாட்டுறது. இந்த விஷயத்தை நீங்க செய்யாதீங்க, சத்யம் டிவி செய்யாதீங்க. சரி, நான் சொல்லல. இல்ல கரெக்டா அந்த தேர்தல் நேரத்தில் எங்களுடைய டியூட்டி இல்ல. ஆமா இல்ல அது நீதிமன்றம் தான் அவர் மேலே அது நீதிமன்றம் சொல்லி ஏங்க நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? பாஜக அமைச்சர் போன் பண்ணி ஹலோ ஜட்ஜ் ஐயா நீங்க உடனே அப்படி சொல்லல. இல்ல அப்படி சொல்ல, இந்த பரோல்ல வந்ததுனால அந்த வாக்குகள்லாம் அது சிதறடைஞ்சு அது பாஜகவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குதுன்னு ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தது. அது தொடர்பாக உங்களோட கருத்து தான் கேட்டேன். அது என்னன்னா அதெல்லாம் விமர்சனம் தாங்க. வேண்டாம், என்னமா பழைய பழமொழி, இப்ப அதெல்லாம் கிடையாது. மாமியார் உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடம்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி நமக்கு வேண்டிய மாதிரி கருத்துக்களை நீங்களாக எடுத்துக்கிறீங்க, கருத்துக்களை உருவாக்குறீங்க. ஊடகங்களுடைய சக்தி அது. சரி சார். சரி, இந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் இப்போ வந்து வெளியாக இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணிக்கு சாதகமாகவும், ஒன்று வந்து ஹரியானா வந்து பாஜகவுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. இது போன்ற இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல்கள் இந்த ஆண்டு இறுதிகளில் அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக போகுது. இந்த தேர்தல் முடிவுகளில் இந்த தேர்தல் முடிவு பிரதிபலிக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில தேர்தல்களில் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் சொல்லவே முடியாது.
அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல 5 மாநில தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் எல்லாம் ஜெயிச்சோம். அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட்ட அருணாச்சலம் பிரதேசம், ஒடிசா, ஆந்திரா பிஜேபி கூட்டணி கட்சியும் ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு 2 மாநிலத்தில், ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கு. நாளைக்கு வரக்கூடிய 2 மாநிலத்தில் அங்கே இருக்கிற மக்கள் மாநில ரீதியாக பல பிரச்சனைகள் அணுகுவாங்க. மாநிலத்தில் இருக்கிற சூழ்நிலை, பாஜக தலைவர்களும் இன்றைக்கு கூட்டணி அரசில் மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் வேலை பார்க்குறாங்க. காங்கிரஸ் இண்டி கூட்டணியும் ஒர்க் பண்ணுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதை நம்ம இது அதை பாதிக்குமா, அது இதை பாதிக்கும்லாம் சொல்ல முடியாது. சரி, இந்த 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 முடிவு பாருங்க, காஷ்மீர் கீழே ஹரியானா, மேலே காஷ்மீர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அங்கே ஜம்மு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆமாம். காஷ்மீர்லேயே 2 முடிவு வந்திருக்கு. இன்னைக்கு காஷ்மீர் ஜம்மு 2 மாநிலம் இருந்தா, ஒன்று பிஜேபி ஆட்சி, ஒன்று பரூக் அப்துல்லா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சின்னு வந்திருக்கோம் இல்லையா? ஆமா. அதனால ஒரு இடத்துல இருக்கிற 2 மக்கள், ஒரு மாநிலத்தினுடைய 2 பகுதி மக்களும் 2 வேறுபாடான தீர்ப்பை வழங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரே அதனால அந்த தேர்தல் இதை பாதிக்குமா, இந்த தேர்தல் அதை பாதிக்குமான்னு நம்ம திட்டமிட முடியாது.